நல்வாழ்த்துக்கள். நம்ம லாஸ்ட் வகுப்பில் முத்ரானா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோட ஒரு முத்ரா கொடுத்தேன். அதாவது பிரிதிவி முத்ரா அப்படின்னு கொடுத்தேன். பிரிதிவி முத்ரா எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவர் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸுக்கும் நம்ம பாடியில் மேக்னட் சக்தியை இழுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த முத்ரா நம்ம கொடுத்தோம். நம்ம இன்றைக்கி பிரிதிவி முத்ரா பற்றி இன்னும் நிறையா பேசுவோம், பின்னாடி பேசுவோம். இன்றைக்கி நம்ம நீர் முத்ரா பற்றி, அதாவது நீர்னால நம்ம உடம்புல என்னென்னலாம் நடக்கும், அப்போ நம்ம நீர்னால என்னென்னலாம் நடக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீர் முத்ரா போட்டோம்னா இதுக்கு பேர் நீர் முத்ரா, இல்லைன்னா அப்பு முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பு இல்லைன்னா நீர்னு சொல்லுவாங்க, ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. அப்போ இந்த முத்ரா நம்ம போட்டால் என்ன நடக்கும்? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நீர் சத்து கூடும். இந்த முத்ரா போட்டால் நீர் சத்து கூடும், கொஞ்சம் அழகும் கூடும், நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ளோவாகவே இருக்கும். இது காமனாக உள்ளது தான். இருந்தாலும் அந்த நீரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த முத்ரா போடுறப்ப என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த முத்ரா நம்ம பிரச்சனைகள்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நீர்னால என்ன நடந்ததுன்னா, இப்போ நீர்னால என்ன நடக்கும் பார்த்துக்கிட்ட, ஒரு மனுஷனோ அல்லது எந்த உயிரோ உருவாகணும்னு சொன்னாலே, ஒரு உயிர் உருவாகணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நீர் வேணும். அது மட்டும் இல்லை, இந்த நீர் தான் ஜீவனாகவும் இருக்குது. ஜீவன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நம்ம உணர்றோம்ல, வெளியே நடக்கிற விஷயங்களெல்லாம் உள்ளூர் உணர்றோம்ல, அதுக்கு இந்த நீர் தான் வேணும். நம்ம மனசு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன வேணும்? இந்த நீர் தான் வேணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம்ல, நான் இந்த பரம்பரை அந்த பரம்பரை இதெல்லாம் சொல்கிறோம்ல, இல்லை மனுஷ பரம்பரைன்னு சொல்லலாம், இல்லை மிருக பரம்பரைன்னு சொல்லலாம். எந்த பரம்பரை இருந்தாலும் நம்ம அந்த பரம்பரை குணம் போகிற எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நீரில் தான் இருக்கும். அந்த ஜீவன் சொல்லக்கூடிய நீரில் தான் இருக்கும். நமக்கு உடம்புல நீர் என்னவாக இருக்குது? ஜீவனாக இருக்குது. ஜீவன் அதாவது நம்ம ஒரு செல்லில் எப்படி மெமரி சிப் இருக்குமோ, அதே மாதிரி நம்ம உடம்புல ஜீவன்கிறது ஒரு மெமரி சிப். என்னெல்லாம் நம்ம முன்னோர்கள், அதாவது தாய்கிட்ட என்ன குணம் இருந்துச்சு, தகப்பன்ட்டு என்ன குணம் இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாமே இந்த ஜீவனில் தான் வரும். இது எல்லாமே எதுனாக்க நீரோடு சேர்ந்தது தான். அப்போ நம்ம பரம்பரை குணத்தையே யார் நிர்ணயிக்கிறான்னா இந்த நீர் தான் நிர்ணயிக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரெண்டு சொல்லுவாங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால் நாமளே புரிஞ்சுக்கிறது, நம்ம யார், நமக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பேர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்க போகிறப்போ நம்ம வெளியில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இப்போ நம்மளுக்கு நிறையா பணம் இருக்குது, எப்படி வாழ்ந்துலாம் நினைப்போம். அது மூணாவது அர்த்தத்தோடு சேர்ந்தது, பிரிதிவி முத்ராவோடு சேர்ந்தது. ஆனால் நமக்குள்ளே ஒரு தைரியம் வேணும்ல. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு ஏழையாக இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் சொல்கிறோமா, ஒரு இன்னர் கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் எதுலேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நீர் இருந்தால் தான் வரும். ஸோ இந்த உடம்பில் நீருங்கிறது வெறும் ஈரப்பதத்தை மட்டும் கொடுக்கல, நம்ம உடம்புல ரத்தம் ஓடுறதுக்காக இருக்கட்டும், எல்லா ஓட்டத்துக்கும் எது கொடுக்குது? இந்த நீர் தான் காரணமாக இருக்குது. நம்ம ஃப்ளோ, நம்ம கையை காலை நல்லா அசைக்கிறோம், ஃப்ரீயாக மூவ் ஆகுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன வேணும்? நீர் தான் வேணும். நீர் தான் வேணும். நீர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு செடி என்னவாகும்? செத்து போகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள செல்களும் பார்த்திங்கன்னா நீர் இல்லைன்னா என்னவாகும்? நம்ம உடம்பு அழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம பிறப்புக்கு முன்னாடி நம்ம அந்த உணர்வுகளை போகிற எங்கே வாங்குவோம்னா ஜீவனில் தான் வாங்குவோம். ஆனால் நம்ம வாழ்க்கை பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கருவை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு மூச்சை இழுத்து விடணும், வயிறு சாப்பாட்டை வாங்கி உடம்புக்கு கொடுக்கணும், குடல் வெளியேற்ற ஒவ்வொரு வேலை செய்கிறாங்களே. இந்த மாதிரி கிட்னின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம நீரை மட்டும்தான் வெளியேற்றுது. நீரை மட்டும்தான், அப்படி இல்லை. நம்ம என்னென்ன குணத்தெல்லாம் கொண்டு வந்தோமோ அத்தனை குணங்களும் எதில் தங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கிட்னியில் தான் தங்கியிருக்கு. அது நம்ம பிறந்த உடனே அது போய் என்ன போகும்? கிட்னியில் போய் உட்காந்துரும். அப்போது நம்மளோட பரம்பரை வந்த குணத்துக்கும் வெளியில் குணங்கள் உள்ள குணத்துக்கும் வித்தியாசப்படுறப்பெல்லாம் இந்த கிட்னி என்னவாகும்? பாதிப்பு ஏற்படும். கிட்னி எனர்ஜியை பார்த்திங்கன்னா நம்ம மன ஓட்டத்தோடு ரொம்ப சேர்ந்தது, நம்ம உணர்வுகளோடு ரொம்ப சேர்ந்தது. ரொம்ப எமோஷனல் ஆகிறோம், ரொம்ப பயப்படுறோம், நம்ம இதெல்லாம் இழந்துட்டோம் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம், எமோஷனல் ஆகிறோம். பாருங்களேன், அத்தனை எமோஷன் எங்கே போய் தங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்னியில் தான் போய் தங்கும். இதனால தான் உங்களுக்கு சீக்கிரம் கிட்னி போயிடுது. கிட்னி அவனுக்கு ஒருத்தர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ, அவன் செக்ஸுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, நார்மலாக மற்றவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய லைஃபாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே என்னவாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் இந்த நீர் கிட்னி சரியாக இருந்துச்சுன்னா, கிட்னி சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல என்னவாக இருக்கணும்? நீர் நல்லா தங்கி இருக்கணும். நீர் நல்லா தங்கி இருந்தால் தான் கிட்னியோட எனர்ஜி என்னவாகும்? நல்லா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீர் நம்ம உடம்புல என்னென்ன உறுப்போடெல்லாம்
சேர்ந்துருக்கு, என்னென்ன உறுப்புடெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மூளை பார்த்திங்கன்னா, இந்த மூளை வந்து நீரோடு சேர்ந்தது தான். ஆக்சுவலாக மூளை வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தாலும் தெரியும் மூளையோடு சேர்ந்தது தான். அப்புறம் நம்ம உடம்புல பார்த்தோம்னா காதுன்னு சொல்லுவாங்க. இன்னர் காதுலேயே 3 இருக்குது. வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு இருக்குது. நடுக்காது இருக்குது பாருங்களா, அது நீரோடு சேர்ந்தது தான். நீர் பிரச்சனை நமக்கு உடம்புல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊழ வடியும், நீர் வடியும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுக்காது போச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு சரியாக கேட்காது, மெமரி ஒழுங்காக இருக்காது, பேலன்ஸு நம்ம கரெக்டாக நிற்கிறோமா கரெக்டாக இருக்கிறோமாங்கன்னு பேலன்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதோடு சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லை, காது கேட்குறது, என்ன கேட்டோம் அப்படின்னு நம்ம வந்து உணரணும்ல. நம்ம கேட்டதை வச்சு நம்ம ஒரு வேலையை செய்யணும்ல, அது நம்ம ஹியரிங் எஃபெக்ட்டு. அதாவது நம்ம கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு சொன்னாலும் அந்த இன்னர் காது என்ன செய்யணும், நல்லா வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, நம்ம முதுகு தண்டுவடத்துலையும் மூளையிலையும் நம்ம ஜீவன் தான் என்ன பண்ணுது, ஸ்பைனல் கார்டு, அதாவது மூளையும் முதுகு தண்டுவடமாக நம்ம ஜீவன் தான் மாறி நிற்கிது. அந்த ஜீவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும், நீர் வேணும். அது மூளையாக இருந்தாலும் சரி, முதுகு தண்டுவடம் இருந்தாலும் சரி, அந்த நீர் வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல சொல்லுவோம் போன்னா எலும்பில் மஜ்ஜைன்னு சொல்லுவோம். எலும்பு மஜ்ஜை நம்ம நல்லா கடிச்சு உறிஞ்சுவோம் மஜ்ஜையை. ஆனால் அதே மஜ்ஜை நமக்கே இருக்குது. அதில் தான் நிறைய ரத்தங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது, நம்ம சக்திகள்லாம் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த மஜ்ஜையில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த மாதிரி உள்ள மஜ்ஜை நல்லா இருக்கணும்னா உடம்புல வந்து என்ன இருக்கணும், நீர் ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கணும். பெண்களுக்குள்ள ஓவர்னா கருமுட்டை, ஆண்களுக்கு டெஸ்டிஸ் சொல்லுவாங்க, டெஸ்டிஸு. பெண்களுக்குள்ள ஓவர்னா கருமுட்டை, ஆண்களுக்கு டெஸ்டிஸ் சொல்லுவாங்க, டெஸ்டிஸு. சாதாரணனுடைய அதாவது இந்த முடி, இந்த அடி வயிற்றுல கீழே முளைக்கக்கூடிய முடியாக இருக்கட்டும், நம்ம நீர் போகிற பாதையாக இருக்கட்டும், நம்ம மோஷன் போகிற பாதையாக இருக்கட்டும், எல்லாமே அதாவது ஏனஸு, யூரித்ரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீரோடு சேர்ந்தது தான். எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நீரோட்டம் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஒரு புத்திசாலித்தனமாகவும் இடங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்மளால் வாழ முடியும், வாழ தெரியும். அதுக்கு சிம்பிளான முத்ரா தான் நீர் முத்ரா. நம்ம அந்த கையில் பார்த்தோம்னா 5 விரல் இருக்குன்னா 5 ஒன்று இதை எடுத்திங்கன்னா நெருப்பு, இதை எடுத்திங்கன்னா காற்று இல்லைன்னா உயிர், இதை எடுத்தால் ஆகாயம், இதை எடுத்தால் நிலம், இதை எடுத்தால் நீர். இந்த நீரை எந்த பஞ்சபூதத்தை எதோடு சேர்க்குங்க தான் கணக்கு. இப்போ நீரை நீங்கள் வந்து நெருப்போடு சேர்த்துட்டிங்கன்னா நீர் என்னவாகும், நல்லா ஓட்டம் எடுக்கும். இந்த முத்ராவை நம்ம அழகாக போடலாம். எந்த முத்ராவாக இருந்தாலும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீர் முத்ரா பார்த்திங்கன்னா சாயந்தரம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கிட்னி வேலை செய்கிற நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 5 to 7, அதாவது 3 to 5லேருந்து ஆரம்பிக்கும் யூபி. அதாவது நம்மளுடைய யூரினரி பிளாடரும் கிட்னியும் 3லேருந்து 7 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க, நல்லா வேலை செய்வாங்க. ஸோ இந்த டயத்துக்குள்ளே ஒரு பொழுதடைஞ்ச நேரத்தில் நம்ம நீர் முத்ரா போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் அன்னைக்கு நம்ம ஏற்பட்ட உணர்வுகள் இதெல்லாம் அதில் கெட்டதெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே நீரில் என்ன பண்ணும் சேர்ந்து வெளியில் ஏறும். அந்த சமயத்தில் நீரோட்டத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் அதிகாலையிலையும் நீர் முத்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீர் முத்ரா.